ஸ்டெம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் நீட் 2025 தமிழ் மீடியம் வினாக்களுக்கு விடை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்களுடைய நேரடி வகுப்புகள் திருச்சி தில்லைநகர்ல நடந்துட்டு இருக்கிறது. நம்ம ஆன்லைன்லயும் வகுப்புகள் கொடுத்துருக்கிறோம். தொடர்புக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர், கூகுள் ஃபார்ம், வாட்ஸ்அப் சாட் லிங்க் கொடுக்குறேன். விருப்பமுள்ள மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது தமிழ் வழி மாணவர்களுக்காகவே பிரத்யேகமாக எடுக்கப்படும் வகுப்புகள். ஓகே, உங்களோட ஆதரவு தொடர்ந்து தாருங்கள். அப்பதான் எங்களால நிறைய வீடியோக்கள் போட முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இரண்டு உருளைகள் இப்ப RA மற்றும் RB எனும் ஆரங்களை உடைய இயங்கும் உந்து தண்டுகளை கொண்ட தனித்தனியான உருளைகளில் இரண்டு வாயுக்கள் முறையே A மற்றும் B உள்ளன. இரண்டு உருளைகள் உள்ளது. இரண்டு உருளைக்குள்ளார ஒரு தண்டு இருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது, தண்டு கொள்க. சரியா, இதுக்குள்ள வாயுக்கள் இருக்கு. வாயு A இருக்கு, இதுல வாயு B இருக்கு. சரியா, இதுல வாயு B உள்ளது. சம அளவு வெப்பம் எதிர்மறையான அவ்விரு அமைப்புகளுக்கும் மாறாத அழுத்தத்தில் அளிக்கும் போது, இரண்டு உருளைக்கும் நீங்க வெப்ப ஆற்றல் கொடுக்குறீங்க, அதே மாதிரி அழுத்தமும் கொடுக்குறீங்க. இரண்டுமே சம அளவுல கொடுக்குறீங்க. அதாவது QA இஸ் ஈக்குவல் டு QB. உருளை A இன் வெப்ப ஆற்றலும் உருளை B இன் வெப்ப ஆற்றலும் உருளை A இன் அழுத்தமும் உருளை B இன் அழுத்தமும் சமமா இருக்கிறது. மாறாத அழுத்தத்தை அளிக்கும் போது உந்து தண்டுகள் A மற்றும் B முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இப்ப இந்த மாதிரி நீங்க வெப்ப ஆற்றலும் அழுத்தமும் கொடுக்கும்போது இந்த தண்டு இருக்கு இல்லையா, இது கீழே இறங்கி வந்துட்டு கீழே மேலே இறங்கி, நான் மேல வாயுக்கள் வச்சுக்கிறேன். இப்ப இது என்ன இறங்கி வந்துருது இல்லையா, எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடையுதுன்னா இது 16 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சி அடையுது. B என்ற ஒரு லேல இடப்பெயர்ச்சி எவ்வளவு இருக்குன்னா 9 சென்டிமீட்டர் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. அவற்றின் அக ஆற்றல் மாற்றமும் சமம். அக ஆற்றல் மாற்றம்னா டெல் யூவும் ரெண்டு கேஸுக்கும் ஏக்கும் பிக்கும் சமமா இருக்கு. எல்லாமே சமமா இருக்குப்பா, எல்லாமே சமமா இருக்கு. ஆனா இடப்பெயர்ச்சியில மட்டும்தான் மாற்றங்கள் இருக்கு. இடப்பெயர்ச்சியில மாற்றங்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த உந்து தண்டின் ஆரங்கள் மாறி இருக்குன்னு அர்த்தம். தெர்மோடைனமிக்ஸ்ல இயக்க விதியில முதல் விதி எடுத்துக்கோங்க. கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு அக ஆற்றல் மாற்றம் பிளஸ் வேலை. இப்ப வேலை இஸ் ஈக்குவல் டு என்னது, டெல் கியூ மைனஸ் டெல் இ. இது ரெண்டு கியூவும் டபிள்யூவும் மாறிலியா இருக்கும்போது கியூவும் யூவும் மாறும்போது டபிள்யூ மாறாது. அப்ப இது ரெண்டு உருளைக்கும் கியூவும் மாறல, யூவும் மாறல. இப்ப ரெண்டு வேலைக்கும் ரெண்டு உருளைக்கும் டபிள்யூ மாறாது. கரெக்ட் தானே? அதனால நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, வேலை உருளை A இன் வேலை இஸ் ஈக்குவல் டு உருளை B இன் வேலை. வேலையோட ஃபார்முலானது அழுத்தம் இன்ட்டு கன அளவு மாறுபாடு V. அதே மாதிரி அழுத்தம் இன்ட்டு கன அளவு மாறுபாடு. இந்த அழுத்தமும் சமமா இருக்குன்னா அதே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கன அளவுக்கு ஃபார்முலானது ஏரியா இன்ட்டு உயரம். எவ்வளவு இந்த இடப்பெயர்ச்சி தான் இங்க உயரம். இடப்பெயர்ச்சி இங்க ஏரியா இன்ட்டு இடப்பெயர்ச்சி. உருளை A இன் பரப்பளவு பை RA ஸ்கொயர் இன்ட்டு DA. உருளை B இன் பரப்பளவு பை RB ஸ்கொயர் இன்ட்டு DB. பையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. RA பை RB இஸ் ஈக்குவல் டு DB பை DA ரூட் எடுத்துரும். DB யோட வேல்யூ எவ்வளோ 9. சாரி, இடப்பெயர்ச்சி B யோட வேல்யூ மதிப்பு எவ்வளோ 9. ரூட் ஆஃப் 9/16. அப்ப 3/4 வருது. ஆர விகிதங்கள் RA பை RB எவ்வளவு வருது, 3 இன் கீழ் 4. சரியான விடை 1.